எபிசோட் 23. சந்தோஷை பற்றி எல்லாம் சரியாக சொன்ன ஜனனி தனக்கு யாரும் இல்லை, தான் ஒரு அனாதை, இங்கே சிறிது நாள் இருக்கலாமா என்று கேட்டாள். அதற்கு சக்கரவர்த்தி தாத்தாவும் ஆமோதித்தார். சரி என்று கூறி சந்தோஷ் அவன் அறைக்கு செல்ல, அம்மா என்று பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அச்சச்சோ, கீழே விழுந்துட்டியா? ரொம்ப வலிக்குது போல. ஆனால் இப்போதாண்டா நீ ரொம்ப அழகா இருக்க என்று கலாய்த்தான் சந்தோஷ். அருண் முறைத்தான். டே கீழே விழுந்தா கூட நீ திருந்தவே மாட்டியா? இப்படி முறைக்கிற? உன்னை பற்றி நான் நினச்சது கரெக்டு தான். இந்த இடத்துல நீ ஒரு விஷயம் யோசிக்கணுமே, எனக்கு வச்ச ட்ராப் எல்லாம் எப்படி உனக்கு மாறிச்சுன்னு நீ யோசிச்சுதான் தம்பி. சரி, முறைக்காத, நானே சொல்கிறேன். தம்பி, உனக்கு மூளை இல்லை அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உண்மையை சொன்னால் ஏற்றுக்கோ. ஆனால் என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு பாரு. ஏதேதோ பேசி பேசி எதை பேசணுமோ அதை நான் மறந்துட்டேன். நீ என்ன கேட்ட? இந்த ட்ராப் உனக்கு எப்படி மாறிச்சுன்னு தானே கேட்ட? இரு, நான் சொல்கிறேன். இந்த ரூமில் கேமரா இருக்குது. அண்ட் அந்த கேமராவோட இது என்னோடய ஸ்மார்ட் வாட்சில் கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே யார் போகிறா, என்ன பண்ணுறா, ஆக்சுவலி இந்த ரூமுக்குள்ளே யாராவது வந்தாலே எனக்கு இங்கே பீப் அடிக்கும். என் ரூமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கரெக்டாக எனக்கு தெரிய வரும். அதனால தான். ஸோ வேணும்னே அம்மானு கத்துனேன். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்த. இப்படி போத்தடி கீழே விழுந்து கிடக்குறியே தம்பி. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வேலை செய்யும்போது மூளையை யூஸ் பண்ணணும், இல்லைடா இப்படி தான் மண்ணை கவ்வணும். இனி நீ என்கிட்ட மோதுவ என்று கேட்டுக்கொண்டே சிரித்தான் சந்தோஷ். அப்போது அவன் கோபத்தில் சந்தோஷை அடிக்கலாம் என்று எழும்போது மறுபடியும் வழுக்கி கீழே விழுந்தான். இதை பார்த்து அவன் பயங்கரமாக சிரித்து கொண்டிருக்கும் நேரம் சக்கரவர்த்தி தாத்தா மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் அறைக்கு வந்தார்கள். அங்கே சந்தோஷ் சிரித்து கொண்டு நிற்பதும் அருண் கீழே விழுந்து கிடப்பதும் பார்த்த சக்கரவர்த்தி தாத்தா, இங்கே என்ன நடக்குது என்று கோபமாக கேட்டார். சக்கரவர்த்தி தாத்தாவை பார்த்தவுடன் ஒன்றுமறியா குழந்தை போல் முகம் வைத்துவிட்டு ஓரமாய் நின்றான் சந்தோஷ். சக்கரவர்த்தி தாத்தா அவனை மெதுவாக எழுப்பிவிட்டார். அதன் பிறகு, இது யார் செஞ்சது என்று அவர் கோபமாக கேட்க, அருண் சந்தோஷை கை காட்டினான். அது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். என்னை பழி வாங்குறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் என்று அவன் சோகமாக கூறினான். இதை கேட்ட சக்கரவர்த்தி தாத்தா அவனை முறைத்துவிட்டு அவனை இழுத்து கொண்டு நடு வீட்டில் நிற்க வைத்தார். அவருக்கு கோபம் அதிகமானது. இதை பார்த்து அருண் சிரித்து கொண்டே, இன்னைக்கு நீ செத்தடாம் அவனை என்று கூறினான். சக்கரவர்த்தி தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சந்தோஷை பயங்கரமாக அடிக்க தொடங்கினார். சந்தோஷ் வலியில் அலற, வலி தாங்க முடியாமல் அவன் சுருண்டு கீழே விழுந்தான். கார்த்திக் எவ்வளவோ உண்மையை சொல்ல முயற்சி செய்தும் சக்கரவர்த்தி தாத்தா கேட்கவே இல்லை. கார்த்திக் அருணின் அண்ணன். இதை பார்த்த சக்கரவர்த்தி தாத்தா பயந்து அவனை கையில் வைத்து கொண்டு தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பி ஒரு சோஃபாவில் அமர வைத்தார். அவன் வயிற்றில் கை வைத்து அழத் தொடங்கினான். சக்கரவர்த்தி தாத்தா பதறி போய், என்னாச்சுடா என்று கேட்க, அதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. சக்கரவர்த்தி தாத்தா, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நியாயமாக பார்த்தா நீங்கள் அருணை தான் அடிச்சிருக்கணும். அவன் சந்தோஷை ட்ராப் பண்ணி கொல்ல பார்த்தான். ஆனால் சந்தோஷ் அவனை தள்ளி தான் விட்டான். நீங்கள் என்னென்னா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்மை தெரியலைன்னா உண்மை சொல்ல வரவங்கள சொல்ல விடணும். என்ன இது, நீங்கள் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவனே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, இப்படியே போட்டு அடிப்பீங்க? உங்களோட ஒரு அடி கூட அவனால் தாங்க முடியாது. அவன் உடம்பு அவ்வளோ வீக்கான உடம்பு. எப்படி தாத்தா உங்களுக்கு அடிக்க மனசு வந்துச்சு? அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் ஸ்டிச்சஸ் கூட எடுக்கலை. அதுக்குள்ளே மாடு கூட இப்படி யாரும் அடிக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்களும் மனுஷன் தானே என்று ஜனனி கோபமாக கேட்டாள். இதை கேட்ட சக்கரவர்த்தி தாத்தா பயங்கரமாக பதட்டமாகி சந்தோஷை பார்த்தாள்.
இதே நேரம் கோயிலுக்கு போயிருந்த சந்தோஷின் அம்மா சத்யா வீட்டிற்கு வந்தாள். அவள் தன் பிள்ளையின் நிலையை பார்த்து பதறி போய் கையில் இருந்த பூஜை தட்டை கீழே போட்டுவிட்டு ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள். டேய், என்னடா ஆச்சு? அம்மா கிட்ட சொல்லு, நீ நல்லா இருக்க தானே என்று பதட்டமாக கேட்க, அவன் சட்டையை கழட்டி பார்க்கும்போது அவன் வயிற்றில் இருந்து இரத்தம் வர ஆரம்பித்திருந்தது. அந்த பேண்டேஜ் முழுக்க இரத்தம். இதை பார்த்து பதறிப்போன அம்மா உடனடியாக அவள் ஃபோனை எடுத்து டாக்டருக்கு அழைத்தாள். சிறிது நேரத்தில் டாக்டரும் வர அவனை சோதிக்க ஆரம்பித்து மருந்தெல்லாம் வைத்து மறுபடியும் பேண்டேஜை மாற்றி விட்டான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். நான் பேண்டேஜ் எல்லாம் மாற்றிருக்கேன். ஸ்டிச்சஸ் பார்த்துக்கோங்க, ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெயின் இருக்கும், ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க என்று டாக்டர் கூறிக்கொண்டே, நான் சில மாத்திரைகள் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க, பெயின் கில்லர்ஸ் தான், வலிக்கும் போது கொடுத்தா போதும் என்று கூறி சில பெயின் கில்லர்ஸையும் எழுதி கொடுத்து விட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் உள்ளே செல்லும்போது அவன் தூங்கி கொண்டிருந்தான். சந்தோஷின் தலையை தடவி விட்டபடியே அவள் அப்படியே அமர்ந்து சோகமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஜனனிக்கும் இது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அன்று இரவு 8 மணி. தேவி அவள் டிரைவருடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவளை கண்டவுடன் எல்லார் முகத்திலும் ஒரு சந்தோஷம் வந்தது. சந்தோஷ் ஓடி போய், பெரியம்மா வாங்க வாங்க என்று அழைத்தான். அதன் பிறகு அவள் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியவன் சிரித்த முகத்துடன் உள்ளே வர வைத்தான். சிறிது நேரத்தில் தேவி வீட்டிற்கு வந்து எல்லோரிடம் பேசிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு டின்னர் டேபிளுக்கு வந்து அமர்ந்தாள். அக்கா, நீங்கள் மத்தியானமே வருவீங்கன்னு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நானே என் கையால் சமைச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே என்று அவள் கூற, அட பரவாயில்ல சத்யா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் பஸ்ஸில் வர வேண்டியதாக போச்சு. பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் தானே, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. சரிப்பா சந்தோஷ், நீ ரொம்ப அழகாக பாடுவல்ல, பெரியம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுறியா என்று தேவி கேட்க அவன் சிரித்தான். இதை கேட்ட ஜனனி சிரித்து கொண்டே, நீங்கள் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? சூப்பர் சூப்பர், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ஹீரோ என்று கேட்டாள். சந்தோஷம் மலரும்.